அடிக்ஷனில் இருந்து விடுபடுவது எப்படி? அடிக்ஷன் என்பது ஒரு பழக்கம் அல்ல, அது மூளையில் ஏற்படும் வேதியியல் மாற்றம். டோபமீன் என்ற ரசாயனம் நம்மை ஒரு பழக்கத்திற்குள் இழுத்துச் செல்கிறது. இது மன அழுத்தம், தனிமை, சோகம் அல்லது தற்காலிக மகிழ்ச்சி தேடுதல் போன்ற காரணங்களால் உருவாகலாம். அடிக்ஷன் ஒரு சுழற்சி போல செயல்படும். ஹேபிட், கிரேவிங், ரிவார்ட், ரிப்பீட். இதை உடைக்க சில வழிகளை பின்பற்றலாம். முதலில் உங்களுக்கு அடிக்ஷன் இருப்பதை உணர வேண்டும். அதை ஒப்புக்கொள்வதே முதல் கட்டம். இரண்டாவது, மாற்று பழக்கம் உருவாக்க வேண்டும். உங்களை பாதிக்கும் பழக்கத்திற்கு பதிலாக நல்ல பழக்கங்களை மேற்கொள்ளுங்கள். மூன்றாவது, தன்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளில் விடுபட முடியாது, ஆனால் மெல்ல மெல்ல முன்னேறலாம். நான்காவது, சூழலை மாற்றுங்கள். தவறான பழக்கத்திற்கு தூண்டும் நண்பர்கள், சூழ்நிலைகள் இருந்தால் அதை விட்டுவிடுங்கள். ஐந்தாவது, வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் இலக்கை நிலைப்படுத்தினால் உங்கள் ஆற்றலை அதற்காக பயன்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களிடமே உள்ளது. இன்று முதல் முயற்சி செய்யுங்கள்.